மார்ச் மாதம் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்ற உகந்த நாள் மற்றும் நேரம் மார்ச் 2 திங்கட்கிழமை மாலை 6:29க்கு தொடங்கி மறுநாள் மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை மாலை 5:52க்கு முடிவடைகிறது. திருவண்ணாமலையில கிரிவல பாதையில இருக்கிற சித்தர்கள், முனிவர்கள், மகான்களோட தரிசனம் கிடைக்கணுமா? உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உங்க வாழ்க்கையே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கணுமா? நீங்க நினைச்ச காரியம் நடக்கணுமா? அப்படின்னா எந்த நேரத்துல நீங்க திருவண்ணாமலையை கிரிவலம் சுத்தி வந்தா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் வீடியோ கடைசியில சொல்லியிருக்கிறேன். அண்ணாமலையார் அருளோடு திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் திருவண்ணாமலை கிரிவலத்தில் பசியோடு கிரிவலம் வரும் அடியார் பெருமக்களை அன்போடு அழைத்து வயிறார அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த சேவையை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இறைவன் கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாம். சித்தர்கள், முனிவர்கள், மகான்களுடைய அருளை முழுமையாக பெற அண்ணாமலையாரோட அருளையும் நீங்க பரிபூர்ணமா பெறறதுக்கு பாத்தீங்கன்னா கிரிவலத்தை ராஜகோபுரத்தாண்ட இருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை 3:30 மணி அளவில் நீங்க கிரிவலத்தை தொடங்கணும். கிரிவலத்தை தொடங்கினதுல இருந்து அண்ணாமலையாரை மட்டும்தான் மனசுல நினைச்சுக்கின்னு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு நீங்க கிரிவலம் சுத்தி வந்தீங்க அப்படின்னா சித்தர்களோட அருளையும் அண்ணாமலையாரோட அருளையும் பரிபூர்ணமா நீங்க பெறலாம். இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே உங்க வேண்டுதலை மனசுல நினைச்சு அண்ணாமலையாரையும் மனசுல நினைச்சு ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்.